ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சிசிக்கு அங்கே ஃபியூனல் அவங்க ஃபேமிலி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அங்கே புதுசாக ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டுருக்கா. அவளோட நேம் வந்து வி. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே இந்த பொண்ணு யார் அப்படின்றத சட்டங்க கேட்டதுமே இதான் அவங்களோட உண்மையான பொண்ணு. ஸோ வந்துட்டு அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அப்படின்னா இந்த பொண்ணுக்கு அதை கேட்டுட்டு தான் ரொம்ப கஷ்டமாயிட்டு இறந்து போயிட்டாங்க போல். இப்போ புதுசாக பொண்ணு வந்தால் இவளை வந்துட்டு வேணான்னு சொல்லிடுவாங்க நினச்சின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா அவளோட கை மூவ் ஆகுறத பார்த்துட்டு அங்கே பயந்து போயிட்டு அவங்க ஒய்ஃப்ட்ட அவள் கை மூவ் ஆகிட்டு இருக்கு, எனக்கு என்னமோ பயமாக இருக்குன்னு சொன்னதும் எதுக்கு இப்படி லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு இந்த ஃபியூனலை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே எந்திரிச்சிடுறா. அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க, பேய் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலேயே நம்ம ஹீரோயின் இறந்தலாம் போல். அவங்க வந்து மெடிசன் எடுத்துகிட்டு நல்லா தூங்கியிருக்கா, செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிட்டாங்க போல். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எதுக்காக எனக்கு ஃபியூனல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டுருக்கா. பிறகு வீட்டுக்கு போயிட்டு ஏன்னா வந்து இந்த வீட்டிலேருந்து துரத்தி விடுறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு இங்கே போகிறத பற்றி கவலை கிடையாது, ஆனால் வந்துட்டு என்னோட எல்லா திங்ஸையுமே இவளுக்காக நான் வீட்டுக்கு கொடுத்துட்டுலாம் போக மாட்டேன், நான் போகும்போது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்றத அங்கே சொல்லிட்டுருக்கா. அப்போ அங்கே அந்த வீயை கூட்டிகிட்டு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்ருக்காங்க. நீ தான் எங்களோட உண்மையான பொண்ணு, இதுக்கப்புறம் இந்த வீடே உனக்கு தான் சொந்தம் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்றத அவள் கேட்டதுமே அவளை பற்றிலாம் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காது, அவள் வந்துட்டு அவங்க சொந்த அம்மா அப்பா கிட்ட வந்து போயிடுவா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் இவ்வளோ நாளாக இந்த வீட்டில் இருக்கேன், என்னை வேறு வேலைக்காரி மாதிரி நடத்துனாங்க, இன்றைக்கி பாரு எவ்வளோ தூரத்துக்கு இவளுக்கு பாசம் கொடுத்துட்ருக்காங்க, சரி சரி இருக்கட்டும், நான் வந்துட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அவள் சொல்கிறா. எனக்கு நம்ம ஹீரோயின் நாங்கள் வந்து அவளோட திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு நான் இங்கே போகிறத பற்றி தானே பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு ஹாப்பி தானேன்னு சொன்னதுமே அப்போ அந்த வி வந்துட்டு ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சிட்ருக்கா. நம்ம ஹீரோயின்ட்ட வந்து அங்கே சாரி கேட்குறா. என்னால் தானே உங்களுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு, உங்களுக்கு என் மேலே கோவம் இருந்தால் என்னை பேசாமல் ஒரு அடி கூட அடிச்சிருங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி கொஞ்சம் கூட நேரத்தை வேஸ்ட் ஆக்காமல் ஒரே அரை அரைஞ்சிடுறா. அதை பார்த்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்காக அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணு ஒரு அடி தான் கேட்டா, 2 அடி கேட்டிருந்தாலும் இன்னுமே விட்டுருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீ வந்துட்டு எவ்வளோ தெரியும் எங்கள் பிள்ளைமலையை கைவப்பன்னு சொன்னதுமே ரொம்ப ஓவராலாக ஆட்டம் போடாதீங்க, இவ்வளோ நாளாக உங்கள் கூட வந்துட்டு நான் இருந்தேன், எப்பயாச்சும் என்னை வந்துட்டு நீங்கள் பாசமாக வந்து பார்த்துருக்கீங்களா, எப்பயுமே என்னை ஒரு வேலைக்காரி மாதிரி தான் நடத்திட்டு இருந்தீங்கன்னு சொன்னதும் ஆமாம் நீ வந்து எங்கள் ஒன்றே கிடையாது, நாங்கள் ஏன் உனக்கு பாசம் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் உன்னோட அம்மா வந்துட்டு உனக்கு ஒரு ஓல்ட் மேன் கூட வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா, ஆல்ரெடி அந்த ஆளுக்கு ஒரு குழந்தையுமே இருக்கான், ஸோ நீ உன்னோட கிராமத்துக்கு போய் அங்கவே இரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கிளம்பும்போது எவ்வளோ நாள் உங்களுக்கு சம்பாரித்து நான் கொடுத்துருப்பேன், இப்போ நான் கிளம்பி போகிறேன், நீங்கள் இப்போ ஒழுங்காக எனக்கு காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை மிரட்டி எங்கள் காசு வேறு வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்போ அந்த வி எனக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் உள்ளே இருக்க எல்லா பொருளும் எனக்கு தானே சொந்தமாக இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியாக வேறு அவள் வாங்கி வச்சிருப்பான்னு சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு அங்கே உள்ளே போய் பார்த்தா அங்கே எல்லாத்தையுமே சூறையாடின மாதிரி அவன் வந்துட்டு எல்லாத்தையுமே பிறக்கிட்டு இந்த ரூமவே நாசம் பண்ணிட்டு போயிருக்கா. அங்கே வீக் அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு டாக்ஸியை பிடிச்சி அங்கே ஒரு கிராமத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிடுறா. அப்போ அங்கே வந்ததுமே அங்கே ஒரு லேடி இருக்காங்க, மிஸ்டர் ஷாவை வந்து நான் மீட் பண்ணணுமே அப்படின்றத சட்டி கேட்டதுமே அவர் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன், அந்த பொண்ணு நீ தானான்னு சொல்லி கேட்டதுமே அவள் ஆமான்னு சொல்கிறா. சரிவா நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ அங்கே ஒரு பொண்ணு உன்னை மீட் பண்ண வந்திருக்கா வா வெளியேன்னு சொல்லும்போது ஒரு ஆன்ட்டி வர்றாங்க. இவங்க தான் வந்து ஷாவை மேரேஜ் பண்ண வந்திருக்க பொண்ணுன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கவே இல்லை, கண்டிப்பாக அவனுக்குமே பிடிக்காது, நீ ஒன்றும் மேரேஜெலாம் பண்ண வேணாம், இங்கேருந்து கிளம்பி போயிடு, டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே நான் இங்கேருந்து கிளம்பி போயிடுறேன், பட் வந்துட்டு அவர் கேட்டாருன்னா நீங்கள் தான் என்னை போக சொன்னீங்கன்னு நான் சொல்லுவேன், அப்புறம் அவர் வந்து டவுரியாக கொடுத்த காசையுமே நான் ரிட்டர்ன்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுமே அவங்களுக்கு பயமாயிட்டு அப்படிலாம் பண்ணி தொலைஞ்சிடாத, நான் உனக்கு இடம் கொடுக்குறேன், வந்த பிறகு மீட் பண்ணிக்கோ அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்குள்ளே போனால் அங்கே வந்து நிறைய பொருளெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு இந்த ஆள் கொஞ்சம் வசதியாக இருப்பான் போலையே அப்படின்றத சொல்லிட்டு ஹாப்பி ஆயிட்டேக்கா. அங்கே வந்து குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைங்கள பார்த்ததுமே புரிஞ்சுக்குது. அப்போ இதான் அந்த ஆளோட குழந்தைங்களா அப்படின்றத சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட அவள் ரொம்ப பாசமாக பேசுகிறா. பட் அந்த பேபி எதுவுமே கண்டுக்காமல் பேசாமல் இருக்கவுமே அவங்க ஆன்ட்டி அவளால் பேச முடியாது, உன் டைம்லாம் வேஸ்ட் பண்ணாதன்னு சொன்னதும் அவள் சாக்லேட்டாக கொடுத்து அந்த குழந்தைகிட்ட பேசினதுமே அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு விளையாட ஆரம்பிச்சிடுறா. அந்த டயத்தில் நம்ம ஹீரோவுமே அங்கே உள்ளே வந்துடுறான். அவன் மேலே போய் இடித்ததுமே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிடுறா. ஏன்னா ஓல்ட் பர்சன் சொன்னாங்க, பார்த்தா ரொம்ப எங்கே இருக்கானே, இவனை பார்த்தா ஒன்றும் ஓல்டு மாதிரி தெரியல, 2 குழந்தைக்கு இவனை அப்பா அப்படின்ற சொல்லிட்டு பார்த்துச்சேக்கா. நம்ம ஹீரோயின் அவனை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போயிட்டு நான் தான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்க பொண்ணு, எனக்கு மேரேஜில் ஓகே தான் சொல்லிட்டு ஹாப்பிட்டு சொன்னதுமே ஹீரோக்கு அங்கே அவளை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. சரி நீங்கள் வந்துட்டு பிறகு பேசிக்கலாம் நம்ம, நான் இப்போ முக்கியமான வேலையாக வெளியே கிளம்பணும், இந்தாங்க இந்த காசையுமே நீங்கள் வச்சுக்கோங்க,
வாங்கிக்கோங்க, உங்களுக்கு தேவையான பொருள் இது மூலமாக வாங்கிக்கோங்கன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. அவனை பார்த்துட்டு ஹாப்பியாகிட்டு சிரிச்சிட்டே இருக்கா. அப்போ அவங்க ஆன்ட்டி அதெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ நாளைக்கு நீ வந்துட்டு இப்படி நல்ல மாதிரி ட்ராமா பண்ணுற, நானுமே பார்க்குறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. பட் ஹீரோயின் அதெல்லாம் பெருசாங்க கண்டுக்கல. அதுக்கப்புறம் அவளோட திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் உள்ளே எடுத்து வச்சுட்டு எனக்கு என்னமோ இவனை ரொம்ப பார்த்தா உடனே பிடிச்சி போயிருச்சு, ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கான், எனக்கு கண்டிப்பாக இது சூட்டஃபுல் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. பிறகு அந்த ஆண்டி அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடுலாம் அங்கே ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அந்த குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்னு சொன்னதும் அவங்க ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஏன் இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டதுமே அந்த குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டதும் அப்போ அந்த பையனையுமே போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா சாப்பாடு ரொம்ப மொக்கையாக இருக்குது, இப்படிலாம் பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுத்தா அவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு சொன்னதுமே இருக்கிறது என்னமோ அதை வச்சு தான் நான் சமைக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உள்ளே போய் பார்த்தா அங்கே சிக்கன் அப்புறம் முட்டை எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் இதெல்லாம் நீ எதுக்காக வந்துட்டு சமைக்காமல் ஒளிச்சு வச்சுட்டு இருந்தேன், ஏன் உன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்டதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அந்த குழந்தைங்களுக்கு இந்த சாப்பாடுலாம் பிடிக்காது அப்படின்றத சொன்னதும் அது எப்படி பிடிக்காம போகுதுன்னு நான் பார்க்குறேன், இப்போ சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் கிச்சனுக்கு போனால் கிச்சனுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டினதுமே அந்த லேடி அங்கே பயந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுமே அங்கே ரொம்ப சூப்பராக அங்கே சாப்பாடெலாம் ரெடி பண்ணி அங்கே கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கா. அங்கே சாப்பாடை பார்த்ததுமே அந்த ஆன்ட்டி வந்துட்டு நீ வந்துட்டு இவங்க கையாலெல்லாம் சாப்பிடக்கூடாது, இவன் மோசமானவன் சொல்லிட்டு நல்லா பிள்ளைங்ககிட்ட ஏற்றி விட்டுட்ருக்காங்க. அப்போ பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அந்த குழந்தை வந்து சாப்பிடணும்னு சொன்னதும் அந்த குட்டி பையன் சொல்கிறான் இவங்க கையால் சாப்பிடக்கூடாது, இவங்க வந்து நம்ம வீட்டவே நம்மகிட்ட இருந்து பறிச்சிருவாங்கன்னு சொன்னதும் சரி ஓகே சாப்பிடனா போங்க நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினே அங்கே வந்து பிச்சு சாப்பிட்டதுமே அந்த குட்டி பாப்பா ரொம்ப ஆசையாயிட்டு நானும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுறா. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நீ ரொம்ப அழுக்கா இருக்கவா, நான் ஃபஸ்ட்டு உன்னை குளிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து தூக்கிட்டு போகிறா. அவங்க போனதுமே அந்த பையனுமே ரொம்ப வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு அதை எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். அதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. இன்னைக்கு ஹீரோயின் அங்கே குழந்தையும் வந்து குளிக்க வச்சுட்டு அவளை தூங்க வைக்கும்போது அங்கே குழந்தை ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. அப்போ ஹீரோயின் பார்க்க எவ்வளோ அழகான குழந்தையா இருக்கா, இவள் கொஞ்சம் பேசினாலும் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. சரி நீ தூங்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே குளிச்சுட்டு அவள் ட்ரெஸ் சேஞ்ச் அங்கே வந்து பண்ணிகிட்ருக்கா. ஏன்னா அவளுக்கு வந்துட்டு குளிர் தண்ணியில் குளிச்சுட்டு வந்திருப்பா போல், ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோ என்பாட்டு அங்கே உள்ளே வந்ததுமே ஹீரோயின் அவனை பார்த்துட்டு பயந்து போய் அங்கே கத்துனதுமே அவளுமே கீழே விழுந்துருது. நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அங்கே உள்ளே வந்துட்டு அங்கே சாரி கேட்குறான். பிறகு ஹீரோயின்ட்ட நீங்கள் வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றத சொன்னதும் ஏன் என்னோட பாடி வந்து உங்களுக்கு பிடிக்கலையான்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் வந்துட்டு எதுவுமே பார்க்கல, நீங்கள் வேறு தப்பாக புரிஞ்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவன் ப்ராமிஸ் பண்ணுறான். நீங்கள் ஏன் அப்புறம் என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்க மாட்டீங்கன்னு சொல்கிறதும் எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி 2 குழந்தைங்க இருக்காங்க, தேவையில்லாமல் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் சுமையை ஏற்படுத்த விரும்பலை, அதனால தான் நீங்கள் வந்துட்டு இன்னும் 1 மாதம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், யோசிச்சு பாருங்கள், அதுக்கப்புறம் உங்கள் முடிவை சொல்லுங்கள் அப்படின்றத அங்கே சொல்லிட்டுருக்கான். இப்போ ஹீரோயின் எனக்கு அதில் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது அப்படின்றத சொன்னதும் ஆல்ரெடி மேரேஜ் பண்ணி டைவர்ஸ் வேறு ஆயிருச்சு, ஏன்னா என்னோட குழந்தைங்களுக்கு வந்துட்டு அதனால் நிறைய ப்ராப்ளம் ஆயிருச்சு, நான் அப்படி உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் உங்கள் கூட சேர்ந்து எந்த ஒரு பேபியுமே பெற்றுக்க மாட்டேன், ஏன்னா வந்துட்டு இந்த குழந்தைங்களுக்கு அதனால் ப்ராப்ளம் வந்துடும், ஸோ நீங்கள் இதை யோசிச்சுக்கோங்க, நான் வந்து மேரேஜ் பண்ண பொண்ணு என் குழந்தைங்களை வந்துட்டு கொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்க, அவங்க வந்துட்டு சொத்தை வந்து பிரித்து அவங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லாமல், அதனால தான் நான் சொல்கிறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இது ஒன்றும் என்னோட குழந்தைங்க கிடையாது, என்னோட சிஸ்டரோட பேபி தான், ஸோ நான் வந்துட்டு வளர்த்துட்ருக்கேன், அவங்க இல்லாத வாசி, நீங்கள் யோசிச்சு தான் முடிவெடுக்கணும்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட சரின்னு சொல்லிட்டு இந்த காசையுமே நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் கையில் கொடுக்குறான். ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு, நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு வாங்கிக்கோங்க அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுங்க தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. பிறகு அந்த ஆன்ட்டியை காமிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே அவங்க பொண்ணு வேகமாக வந்துட்டு கூடயே செக் பண்ணுறா. எங்கே சிக்கன் எக்கெல்லாம் காணமேன்னு சொன்னதுமே நான் தான் உன்கிட்ட சொன்னனே அவனை இம்ப்ரெஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அவனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக வந்துட்டா. இதுக்கப்புறம் நம்ம இதை தான் தின்னாகணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நான் எப்படி போய் அவனை இம்ப்ரெஸ் பண்ண முடியும், எனக்கு அவனை பிடிக்கல, அவன் 2 குழந்தைங்களுக்கு அப்பா, ரெண்டாவது அவனுக்கு வந்துட்டு என்ன பிடிக்க வேணாமான்னு சொன்னதும் நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது, நான் சொல்கிற மாதிரி கேட்டு நீ அவனுக்கு வந்துட்டு ஐஸ் வச்சு அவன்கிட்ட நடந்துக்கிட்டாதான் நம்ம வந்துட்டு அவனை மேரேஜ் பண்ண உன்னை வச்சுட்டு எப்படியாச்சும் சந்தோஷமா வாழலாம்னு சொல்லிட்டு நிறைய ஐடியா கொடுக்குறாங்க. இன்னொரு ஆன்ட்டிட்ட நம்ம ஹீரோயின் அங்கே காயெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே பேசிட்டு இருக்கா. இப்போ அவனுக்கு வந்துட்டு சாப்பாடுலாம் கொண்டு போகிற டைம் ஆயிடுச்சே, நீ என்ன கொண்டு போகலையான்னு சொல்லிட்டு கேட்டதும் இதை பற்றி அந்த ஆன்ட்டி என்கிட்ட எதுவுமே சொல்லலேன்னு சொன்னதும் நான் உனக்கு சொல்கிறேன் நீ சாப்பாடு கொண்டு போன்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க் பண்ணுற இடத்தையுமே சொல்லிடுறாங்க. ஒர்க் பண்ணுற இடத்துக்கு அங்கே அந்த ஆன்ட்டியோட பொண்ணு வந்து நான் உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் வெளியே வாங்க, சாப்பாடு கூலாயிரும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நீ இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு அங்கே சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுமே அதெல்லாமே அங்கே பார்த்துட்டு என்ன நடந்துட்டு
வந்துட்டுருக்குப்பான்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு அவனுக்காக சாப்பாடுலாம் அங்கே ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கா. அவளை அவங்க பார்த்துட்டு வாவ் ரொம்ப சூப்பராக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு வேமா அங்கே வெளியே வந்துடுறான். அவளங்க பார்த்துட்டு அவனுக்கு அப்படியே ஒரு ஷாக் ஆகிடுது. நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நான் வந்துட்டு உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னதும், எதுக்காக இவ்வளோ கஷ்டம், சரி வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே சாப்பாடுலாம் கொண்டு வந்து வச்சதுமே, பரவாயில்லையேப்பா 2 பொண்ணுங்க உனக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க, கொடுத்து வச்சவங்க தான் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ அவள் வந்துட்டு சாப்பாடை வச்சுட்டு சாப்பிடு அப்படின்றத சொன்னதும், இல்லை எனக்கு வேணாம் நான் அவள் கூட வந்து சாப்பிட்டுக்கிறேன் நீ எடுத்துகிட்டு போன்னு சொன்னதுமே, அங்கே அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் இதை ஓப்பன் பண்ணதுமே ஃபஸ்ட்டு எக் இருக்குது, பாரு அவள் ஜஸ்ட் எக்கை தான் கொண்டு வந்திருக்கா, இதில் என்ன நல்லதாக இருக்க போகிற, உனக்காக நான் என்னென்ன சமைச்சிருக்கேன் பாருன்னு சொல்லிட்டு அவள் கொடுக்குறா. ஹீரோயின் நான் எப்போ சொன்னேன் உன்ட்ட எக் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன்னு பாருன்னு சொல்லிட்டு அங்கே கீழே வந்துட்டு எடுத்து வச்சா ஏகப்பட்ட டிஷ் அங்கே பண்ணி கொண்டு வந்திருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. வாவ் இத்தனை சாப்பாடை நாங்கள் இது வரைக்கும் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது, நாங்களுமே டேஸ்ட் பண்ணவா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து டேஸ்ட் பண்ண வந்தா. அங்கே அவன் வந்துட்டு விடவே மாட்டான், அப்படிங்க எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற சொல்லிட்டு அவனே அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கான். ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது வெளியே ஒரு ஆன்ட்டி வந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்றத சொன்னதுமே வேகமாக போயிட்டு அவங்க அவளை வந்து அங்கே தூக்கிட்டு வந்துடுறாங்க. பார்த்தா அவங்க உடம்பு ஃபுல்லாமே செகதியாக இருக்குது. அப்போ அங்கே நம்ம ஆன்ட்டியோட பொண்ணுகிட்ட உனக்கு தான் மெடிக்கல் கொஞ்சம் தெரியுமே, நீ வந்து உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி ட்ரீட் பண்ணு அப்படின்றத சொன்னதும், நான் பண்ண முடியாது, அவங்கள பாரு எப்படி அழுக்காக இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்துட்டு முடியாதுன்னு சொல்லிடுறா. பட் ஹீரோயின் எனக்குமே இதை பற்றி கொஞ்சம் தெரியும்னு சொல்லிட்டு அங்கே உடனே வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படியும் அவங்களுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள வந்து காப்பாற்றிடுறா. இதனால் அங்கே இருக்க எல்லாருக்குமே நம்ம ஹீரோயின் மேலே இன்னுமே வந்துட்டு இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருது. பரவாயில்லையப்பா உன்னோட வருங்கால ஒய்ஃப் வந்துட்டு ரொம்ப டேலண்டான பொண்ணு தான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஹாப்பியாக இருக்காங்க. அங்கே அவங்க பொண்ணு வீட்டுக்கு வந்ததுமே ஏன்னா ஷாவ் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டானான்னு சொன்னதும், எங்கே இம்ப்ரெஸ் ஆகுறது அவன் மேலே தான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டதுமே, நீ ஒன்றும் கவலைப்படாத எப்படினாலும் அவளை இங்கேருந்து நான் விரட்டாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஹேரை வந்துட்டு அங்கே வாஷ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அங்கே வந்து பார்த்துட்டு அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிடுறான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்படியே வந்துட்டு அவன் க்ளீன் பண்ணுற மாதிரி வந்துட்டு நடிச்சிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் மேலே வந்துட்டு அவனுக்குமே லவ் வர ஆரம்பிச்சிருது. அப்போ ஹீரோயின்ட்ட நீங்கள் வந்து சுடுதண்ணி வைக்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, கூடிய சீக்கிரம் இங்கே ஹீட்ரு ஒன்று வந்து நான் மாட்டி விடுறதுக்கு ரெடி பண்ணுறேன், இப்போ மார்க்கெட் போக வேண்டிய வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன்னு சொன்னதுமே, நம்ம ஹீரோயின் இல்லை நானுமே உங்கள் கூட வரேன் அப்படின்றத சொல்லிட்டு அவளுமே கூட சேர்ந்து கிளம்புறா. பிறகு ஹீரோயினோட சேர்ந்து அவங்க மார்க்கெட் போயிட்டுருக்கான். சரி நீங்கள் பார்த்துட்ருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது அந்த இடத்துக்கு அங்கே வியும் ஃபூமே இருக்காங்க. அவங்க 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்காங்க போல். நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்துட்டு இங்கே வந்துட்டு உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை வில்லேஜில் இருக்க வாசி, உங்களுக்கு ஏதாச்சும் வந்துட்டு காசு தேவைப்படுதா நான் கொடுக்கவான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, ஓ காசு வச்சுருக்கேன் நீ சரி எவ்வளோ கொடுப்ப கொடு அப்படின்றத சொன்னதுமே அவ ரொம்ப ஷாக் ஆகிடுறா. ஏன்னா சொன்ன உடனே காசு கேட்குறாளேன்னு, என்கிட்ட காசெல்லாம் இல்லை நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதும், அதுக்கப்புறம் எதுக்கு பிச்சைக்காரியாக இருந்துட்டு பெரிய பணக்காரி மாதிரி இங்கே வந்து சீன் போட்டுட்ருக்க, மரியாதையோடு இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே திட்டிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த பூவை பார்த்தா, நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு தானே இங்கே வரைக்கும் வந்திருக்க, நான் உன்னை மேரேஜ் எல்லாம் பண்ண மாட்டேன், இவ தான் உண்மையான அவங்க வீட்டு பொண்ணு, நான் இவ்வளோ தான் மேரேஜ் பண்ணுவேன்னு சொன்னதும், உன் புத்தி எப்படி வந்து சீப்பாக இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும், உன்னை போய் யார் வந்து மேரேஜ் பண்ணுறதுக்காக அலைஞ்சிட்டு இருக்குது, இதுமாரி உன் பாடியில் இருக்க எந்த பார்ட் வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ணுது அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு இன்சல்ட் பண்ணிடுறா. அவனுக்கு அது என்ன விஷயம்னு புரிஞ்சுக்குது. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா ஹீரோயின் அடிக்க போனதுமே அங்கே இருக்க வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து அவங்க 2 பேர்த்தையும் அடிச்சு விட்டுட்டு மரியாதையோடு இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுறா. பிறகு அந்த ஆன்ட்டி அந்த குழந்தைங்க கிட்ட அந்த பாத்தியா வந்தவொன்னே அவள் வேலையை ஆரம்பிச்சிட்டா. அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நிறைய மார்க்கெட்டில் காசு செலவழித்து விட்டுட்ருக்கா. தேவையில்லாமல் வந்துட்டு இப்படியே விட்டு வச்சிங்கன்னா அவள் உங்களுக்கு வந்துட்டு எதுவுமே இல்லாமல் அவங்களையுமே விரட்டி விட்டுருவான்னு சொல்லிட்டு ஏற்றி விடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. வந்ததுமே குழந்தைங்களுக்காக நிறைய டாய்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் அவர் உங்ககிட்ட ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கி தர சொல்லி வர காசு கொடுக்குறாங்களே, நீங்கள் என்ன வாங்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும், ஆமாம் வாங்கியிருக்கேன் இந்த பாரு அப்படின்றத சொன்னதுமே அதை கீழே கொட்டிட்டு, இது ரொம்ப சீப்பாக அங்கே கிடைக்கிறது, இதை நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டுருக்கீங்க, மிச்ச காசு எல்லாமே நீங்களே வாங்கிக்கிறீங்களா, உங்களோட வீட்டுக்கு கொண்டு போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும், அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண கிடையாது, இங்கே பாரு நான் பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், உனக்கு என்ன வந்துட்டு ஃப்ரூட்ஸோட விலையெல்லாம் என்ன பற்றி தெரியும்னு சொன்னதும், நான் இன்னைக்கு தான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் வந்துட்டு இவ்வளோ சீப்பான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு மிச்ச காசில் உங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் அமைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. அதுக்கப்புறம் நான் மார்க்கெட்டில் வந்து விசாரித்ததில் ஏதோ ஒரு வயசான லேடி வந்து ரொம்ப சீப்பாக விற்கிற பொருளெல்லாம் வாங்கிட்டு போகிறதா கேள்விப்பட்டேன், அந்த லேடி நீங்கள் தானான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவங்களுக்கு ரொம்ப கோவமாயிட்டு, நீ என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு வேமா நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே சண்டைக்கு வராங்க. ஹீரோங்க வந்துடுறா, நீங்கள் எப்படி குழந்தைங்கிட்ட பிஹேவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிருச்சு, இதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தை வந்து நல்லா பார்த்துக்கிறதுக்கு காசெல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன், எல்லாத்தையும் இனிமேல் அவளே பார்த்துக்கிறட்டும், நீங்கள் இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு தொடச்சி க்ளீன் பண்ணுற வேலையை மட்டும் பண்ணுங்கள், உங்களுக்கு வர விருப்பம் இல்லைன்னா பேசாமல் நீங்கள் இருந்துக்கோங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க ப்ளீஸ் என்னை வேலை விட்டுலாம் நீ நிப்பாட்டிடாத, கண்டிப்பாக நான் வந்து இந்த ஒர்க்கை மட்டும் இங்கே பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நான் இப்போ கிளம்பி போயிட்டு வந்துடுறேன், நீ அதை முடிக்க வந்துட்டு பேசாமல் விளையாண்டுட்டு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கா. அவள்
அவள் போன கொஞ்ச நேரத்துலேயே அந்த குழந்தை வந்துட்டு ஸ்லிப் ஆகி விழுந்து அங்கே காலில் அடிபட்டுது. அப்போ அங்கே அந்த ஆன்ட்டியோட மைண்டில் வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நல்ல வேலை, இதை வச்சு நம்ம ஒரு பெரிய பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க பிரதர் வந்ததுமே, உன்னோட ஸ்டெப் வந்து ரொம்பவே மோசமானவ, அவள் பார்த்தியா அங்கே வந்துட்டு அந்த குழந்தைய போட்டு அடிச்சங்க காலில் வந்துட்டு காயமாயிருச்சு, முதல் நீ அவளை வீட்டை விட்டு வெளியேற்றலன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக வந்துட்டு உங்களையே அடித்து விரட்டி விட்டுருவான்னு சொல்லிட்டு நல்லா குழந்தைகிட்ட ஏற்றி விட்றாங்க. அதை கேட்டுட்டு அவனுமே நம்பிடுறான். இப்போ அந்த பாப்பா ஏதோ சொல்ல வந்ததுமே அந்த லேடி வந்து மிரட்டினதில் அந்த குழந்தை பயந்து போய் உட்காந்துட்ருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கே வீட்டுக்கு வரும்போது அங்கே கதவை ஓப்பன் பண்ணால் ஆல்ரெடி ஒரு டாக்கை வந்து பூட்டி வச்சிருக்கான் போல். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயந்து போய் கத்திட்டு அவள் கீழே விழுந்து அடிபட்டுது. நம்ம ஹீரோ அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு எப்படி அடிபட்டுச்சு அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அந்த பையன் வந்துட்டு நினச்சிட்ருக்கான், இவங்க வந்துட்டு மாட்டி விட்டாங்கன்னா அப்பா வந்து நம்மளை திட்டுவாங்களேன்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோயின் இல்லை, நான் வந்துட்டு ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன்னு சொன்னதுமே அவனுக்கு கோவமாயிட்டு, நீங்கள் ரொம்ப நல்லவங்களாம் கிடையாது, எதுக்காக ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்க, உண்மையை சொல்ல வேண்டானே, என்னோட சிஸ்டர் நீங்கள் வந்துட்டு அடித்து காயமாக்குனீங்க, அதனால தான் நான் உங்களை கடிக்க வைக்கிறதுக்காக நாயை வந்து அடைச்சி வச்சேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ என்ன அடிபட்டிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டாங்க. குழந்தைய கூப்பிட்டு அங்கே பார்த்துட்ருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஏன் என்கிட்ட சொல்லணும்னு சொன்னதும் அடிச்சுட்டு எப்படி ட்ராமா பண்ணுறாங்கன்னு பாருன்னு சொன்னதுமே அந்த குழந்தை அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் நம்ம ஹீரோயினை பார்த்து அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப எமோஷனலாக ஆகிடுது. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குழந்தை சொல்கிறா, நானாக தான் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன், உடனே ஆன்ட்டி வந்து பொய் சொல்லி பிரதர்கிட்ட ஏற்றி விட்டாங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ, இப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா, நீ இப்போ என்ன பண்ணணும், அவங்ககிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்றத சொன்னதுமே அவனுமே மன்னிப்பு கேட்குறான். அப்போ ஹீரோயின், நான் உன்னை மன்னிக்கணும்னா இன்றைக்கி நான் மார்க்கெட்டுக்கு சுற்றி பார்க்க போக போகிறேன், நீயுமே என் கூட வந்தால் தான் நான் வந்துட்டு மன்னிப்பேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சூப்பராக சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின், இன்னைக்கு வீட்டிலலாம் போய் சாப்பிட வேணாம், நம்ம அப்படியே வந்து ஜாலியாக ஹோட்டலில் இன்றைக்கி சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்றத சொல்கிறா. பிறகு அங்கே ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டு போகும்போது நம்ம ஹீரோ, நீங்கள் போங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவங்களை அனுப்பி வச்சதுமே இவங்க குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு உள்ளே போனதுமே அங்கே இருக்க அந்த ஒர்க்கர் வந்து, நீங்கள் இங்கெல்லாம் சாப்பிட முடியாது, முதல் எந்திரிச்சு போங்க, இங்கே வந்துட்டு பில் பே பண்ணுறது கூட உங்கள்கிட்ட காசு இருக்காது அப்படின்றத சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதும், ஃபஸ்ட்டு நீ எங்களை சாப்பிட விட்டால் தான் நாங்கள் வந்துட்டு பில் பே பண்ண முடியுமா என்னன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த ஃபோவும் வியுமே வந்துடுறாங்க. நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு இங்கே வரைக்கும் வேறு வர ஆரம்பிச்சிட்டியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், ஆமாம்மா உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வேற நான் சுற்றிட்டு இருக்கேன்னு அவ சொல்கிறா. அப்போ அந்த இவளோட நிலைமையை பார்த்தீங்களா, கடைசியில் பாரு 2 குழந்தைங்களோட நானியை வந்து சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதுமே, நல்ல வேலை தான், குழந்தைக்கு வந்துட்டு நானியை நான் இருந்துட்டுருக்கேன், நான் உன்னை மேரேஜ் பண்ணியிருந்தேன்னா உனக்குலாம் நான் நானியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு வயசான ஓல்ட் மேனை கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு என்ன இவ்வளோ பேச்சான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே அங்கே இன்சல்ட் பண்ணதுமே அவன் கோவப்பட்டுட்டு அடிக்க வந்ததுமே நம்ம ஹீரோங்க வந்துடுறான். என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு அங்கே கோவப்படுறான். அவனுமே பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுறான். அப்போ அந்த இவங்களாம் வந்துட்டு இங்கே இருந்தால் நாங்கள் எப்படி சாப்பிட முடியும், இவங்களை வெளியே அனுப்பிவிடுங்க அப்படின்றத சொன்னதும் அப்போ அந்த வெயிட்ரஸ்மே நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. ஃபஸ்ட்டு அவங்க மேனேஜரை கூப்பிட்டு நான் வந்துட்டு பேசிக்கிறேன் அப்படின்றத சொல்லும்போது அவங்க மேனேஜருமே வந்துடுறாரு. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, வரேன்னு சொல்லியிருந்தேன்னா நான் உனக்காக டேபிளே புக் பண்ணியிருப்பேனே, நீ எதுக்காக என்கிட்ட சொல்லலை அப்படின்றத கேட்குறாரு. ஆனால் பாரு, உன்னோட வெயிட்ரஸாக இருக்கட்டும் இல்லை இவங்களா இருக்கட்டும், நான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே வெயிட்ரஸை வேலையை விட்டுமே அங்கே ஃபயர் பண்ணிடுறாங்க. பிறகு நாம் ஃபோவை பார்த்து, இன்றைக்கி வந்து ஷாவுக்கு மட்டும் இந்த ஹோட்டலையுமே நாங்கள் புக் பண்ணிட்டோம், நீங்கள் வந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவனையும் இன்சல்ட் பண்ணி அங்கேருந்து துரத்தி விட்டுறாங்க. பிறகு அங்கே எல்லாருமே ஹாப்பியாகிட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கையில் அங்கே அடிப்பட்டதில் அவளால் சாப்பிட முடியலை. அப்போ ஹீரோ, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதும் சாப்பாடு ஊட்டி விட போகிறான்னு பார்த்தா ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னதுமே எனக்கு ஒன்றும் தேவை கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. அந்த குட்டி பையன் அவன் கையாலே சாப்பாடு ஊட்டி விட்டதுமே ஹீரோயினுக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்போ அங்கே நம்ம ஹீரோவை பார்த்து, நீங்கள் இப்படிலாம் பண்ணணும், அதை விட்டுட்டு ஸ்பூனை கொண்டு வந்து கொடுக்குறீங்க, சரியான இடியட்டாக இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்காக சாப்பாடு ஊட்டி விட்டதுமே அங்கே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. பிறகு அங்கே வீட்டுக்கு வரும்போது அங்கே அந்த ஆன்ட்டியை பார்த்து நம்ம ஹீரோ கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் வந்துட்டு எதுக்காக போய் சொல்லி குழந்தைகிட்ட ஏமாற்றிட்டு இருந்தீங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், அப்படிலாம் நான் எதுவுமே சொல்லலையே அப்படின்றத சொல்கிறாங்க. குழந்தைங்க எல்லாம் உண்மையை சொல்லிட்டாங்க, இவங்க தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்கன்னு, நீங்கள் எதுக்காக போய் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். உங்களுக்கு வந்துட்டு இங்கே வர விருப்பம் இல்லைன்னா இதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கெல்லாம் வர வேணாம், இனிமேல் நாங்களே எல்லாத்தையும் பார்த்துக்குறோம், நீங்கள் வேலையை விட்டு போங்கன்னு சொன்னதுமே இப்போ அவங்க உன்னோட அங்கிளுக்கு காலில் அடிபட்டுருக்குன்னு தெரியும்ல, இங்கே வர வருமானத்தை வச்சு தான் நான் குடும்பத்தையே ஓட்டிகிட்ருக்கேன், ப்ளீஸ் நீ அப்படிலாம் பண்ணாதான்னு சொன்னதும் அவருக்கு சரியாகிற வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இங்கெல்லாம் ஒன்றும் ஒர்க் பண்ண வர வேணான்னு சொன்னதும் அவங்களும் வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயினை போய் மீட் பண்ணிவிட்டு அவங்கள வந்துட்டு வேலையை விட்டு நான் தூக்கிட்டு
பண்ணிட்டேன்னா எல்லா வேலையும் நீயே பார்க்க வேண்டியதாக இருக்குமேன்னு சொல்லிட்டு யோசிக்காத, நான் வந்து கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்றத சொல்கிறான். அவளுமே அங்கே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கா. பிறகு இன்னைக்கு வந்துட்டு இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோங்க காசெல்லாம் கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே அவள் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கா. பரவாயில்லையப்பா, இவன் பெரிய பணக்காரனாக தான் இருக்கான், கூடி சீக்கிரம் இப்படியே சம்பாரிச்சா ஒரு பெரிய வீடு கட்டிடலாம், அங்கே வந்துட்டு குழந்தைங்களுக்கான கார்டன்லாம் ரெடி பண்ணி பிள்ளைங்களோட ஹாப்பியாக விளையாடலாமே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணிட்டுருக்கா. நான் இப்போ போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோங்க குளிக்க போகிறப்ப நம்ம ஹீரோயின் அங்கே அதை மறைஞ்சிருந்து பார்த்துட்ருக்கா. அங்கே டார்ச் லைட்லாம் வந்து அடித்து பார்க்குறா. அவனோட பாடியை பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டதுமே, நீங்கள் இந்நேரத்தில் குளிர் தண்ணியில் ஏன் குளிச்சிட்ருக்கீங்க, என்னோட ரூமை நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியதானேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அங்கே வெளியே அவள் யோசிச்சுட்டே இருக்கா. இப்போ வந்துட்டு உள்ளே பார்த்தேன் அவனோட பாடி, ஆனால் வந்துட்டு அது 6 பேக்கா இல்லை 8 பேக்கானே எனக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு நம்ம போய் பார்த்துருவான்னு சொல்லிட்டு அங்கே கதவை ஓப்பன் பண்ண போகும்போது நம்ம ஹீரோ அங்கேருந்து வந்துடுறான். அவனை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு ஹார்ட் பீட்லாம் ரொம்ப அதிகமாகிடுது. மூக்கிலேருந்து அங்கே பிளட்டாக வர ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிட்டு என்னாச்சு உங்களுக்கு அப்படின்றத அங்கே சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். ஸோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமேன்னு சொன்னதும், ஏன் மேரேஜுக்கு அப்புறம் ஏன் பேபி பெற்றுக்க வேணான்னு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா அப்படின்றத கேட்டதும் அவன் ஆமாம் அதை தான் கேட்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதுமே, நான் குழந்தைங்களுக்கு வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட டைமே கிடையாது. இப்போயே பார்த்தீங்களா என்னோட சிஸ்டரோட பேபிஸ்க்கே நான் வந்துட்டு ஆளை வச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. நாளைக்கு நானுமே குழந்தை பெற்றுக்கிட்டேன்னா அது எப்படி என்னால் வந்துட்டு பார்த்துக்க முடியும், அதனால தான் அப்படின்றத சொல்கிறான். அப்போ ஹீரோயின் இதே மாதிரி தான் உங்கள் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் டைமே நீங்கள் பேசுனீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, ஆமாம் அவர்கிட்ட இதே தான் சொன்னேன், இப்போ வரைக்கும் அவளுக்கு எனக்கும் நடுவில் எந்த ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருந்ததுமே கிடையாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கா. என்ன சொல்லிட்டுருக்கான், மேரேஜ் முடிஞ்சு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வைக்கலையா அப்படின்னா இவன் ஒருவேளை அந்த மாதிரி ஆளான்னு சொல்லிட்டு அவள் உல்ட்டாவா யோசிச்சுட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு வேமா அங்கேருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு நேற்று வந்துட்டு அவனை பற்றி யோசிச்சுட்டு இருந்தா இல்லையா, அதே விஷயம் தான் இப்போயுமே மைண்டில் ஓடிட்டே இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்கே கையை கட் பண்ணிக்கிறா. அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு என்னாச்சு கையை காமிங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு வாயில் வந்து கையை வச்சுட்ருக்கான். அப்போ அங்கே அதெல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்குமே கொஞ்சம் ஷை ஆகிட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒர்க் எல்லாமே நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவும் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அங்கே போனதுமே நம்ம ஹீரோயின் இல்லை இவன் கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் பர்சனாக தான் இருப்பான், ஏன்னா வந்துட்டு இவன் இப்போ ஷையானதை நான் பார்த்தேன், பொண்ணுங்க மேலே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் என்ன பாடி தான் ஒர்க் ஆகலை போல, ஸோ வந்துட்டு இவனுக்கு நல்ல ஃபுட்டாக சமைச்சு கொடுத்தோன்னா ஓகேவா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. பிறகு அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன இந்த மாதிரி ஐட்டம் தான் நீங்கள் சாப்பிடுவீங்களா, இப்படி சாப்பிட்டா எப்படி பாடியில் வந்து எனர்ஜி இருக்கும், நான் வந்துட்டு சொல்கிற பொருளெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வாங்க, நான் உங்களுக்கு வந்துட்டு ஃபுட்டு நல்லா வந்து சமைச்சு தரேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு நைட்டு நம்ம ஹீரோங்க குளிக்க போகும்போது எதுக்காக திரும்ப போயிட்டு இப்போ பச்சை தண்ணியில் குளிக்க போயிட்டுருக்கீங்க, உடம்பு முடியாமல் போயிடும் அப்படின்றத சொன்னதும் என்னன்னு தெரியல எனக்கு இன்றைக்கி வந்துட்டு சாப்பிட்ட பிறகு ரொம்ப ஹாட்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அப்படின்னா வந்துட்டு பாடி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு போல் அப்படின்றத அவள் யோசிச்சுட்ருக்கா. சரி ஓகே, நீங்கள் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா, அதனால தான் அப்படி ஆகிட்டுருக்குன்னு சொல்லும் போதே அங்கே லைட்டெல்லாம் ஆஃப் ஆகவுமே அவள் பயந்த மாதிரி அங்கே கத்திட்டுருக்கா. நம்ம ஹீரோயினோட வேலை தான் போல் அங்கே குழந்தைகிட்ட சொல்லி இவ தான் வந்துட்டு அங்கே லைட் ஆஃப்னு சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவனை கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போனதுமே அவன் பார்த்தா வந்துட்டு விலகி போனதும் இவளுக்கு டென்ஷன் ஆகிட்டு எந்திரிச்சு போனதும் காலில் அடிபட்டுறது. நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே காலை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வேமா பிடிச்சி அவனை கண்ணத்தில் கிஸ் கொடுத்ததுமே அங்கே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு வேமா அங்கேருந்து போனதுமே இவன்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது போலையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் அவன் எந்திரிக்கும் போது நம்ம ஹீரோ பற்றி தான் யோசிக்கிறா. உண்மையிலேயே ஒரு நல்ல ஜென்டில் மேன் அவர், அதனால தான் நானே வந்து க்ளோஸ் அவரை ட்ரை பண்ணியும் அவர் எதுவுமே என்னை பண்ணலை, நான் உண்மையிலே கொடுத்து வச்சவ அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஹாப்பிட்டு வெளியே போகும்போது நம்ம ஹீரோ அங்கவே வந்து தூங்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் அவனை அங்கே பக்கத்தில் பார்த்துட்டு அவனுக்கு வந்து போர்வையெல்லாம் போத்தி விடும்போது நம்ம ஹீரோ யாரை நினச்சிட்டு பயந்துட்டு எந்திரிக்கும் போது ரெண்டு பேருமே அப்படி கீழே வந்து பக்கத்தில் க்ளோஸாக வந்து விடுறாங்க. எந்திரிங்க அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோட்ட நான் வந்து உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொன்னதுமே ஹீரோ அதுக்கு முன்னாடி உன்னோட ரியலான பேரண்ட்ஸை நம்ம போய் மீட் பண்ணணும்ல அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கே மீட் பண்ணுறதுக்காக கிளம்பி போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் இப்போ தான் அவங்க உண்மையான பேரண்ட்ஸை வந்துட்டு பார்க்க போகிறா. அவங்கள பார்த்ததுமே அங்கே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. இப்போ அங்கே நம்ம ஹீரோ அவங்க பேசட்டும்னு சொல்லிட்டு தனியாக விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க நீ வந்துட்டு அவனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஒன்று நாங்கள் கட்டாயம்லாம் படுத்த மாட்டோமா, அவன்கிட்ட இருந்து வாங்கின காசுமே திருடு போயிடுச்சு, எங்கள் கடையுமே நாங்கள் விற்றுட்டோம், ஆனால் கூடிய சீக்கிரம் வந்துட்டு காசு ரெடி பண்ணி அவர்கிட்ட நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுறோம், நீ வந்துட்டு பிடிக்கல நான் மேரேஜ் பண்ண வேணான்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்துட்டு அவரை உண்மையிலேயே ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், நாங்கள் ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்றத சொல்கிறா.
ஹீரோ திரும்பவுமே அவங்க ஃபேமிலிக்காக நெறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் அங்க கொண்டு வந்து குடுத்துட்டுருக்கான். அது எல்லாத்தையுமே அங்க பக்கத்துல இருக்க எல்லாருமே பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆக ஆரம்பிச்சிருது. என்ன இவ்ளோ தூரத்துக்கு கிடைச்சிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்பவே போராப்பட ஆரம்பிச்சுடுறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா இன்னைக்கு நைட்டு நீங்க 2 பேரும் இங்கேயே ஸ்டே பண்ணுங்க அப்படின்றத சொன்னதுமே, அப்ப அங்க நம்ம ஹீரோ நீ வந்துட்டு பெட்ல படுத்துக்கோ, நான் வந்து கீழ படுத்துக்கிறேன் அப்படின்றத சொன்னதும், இவர் வந்து எப்பதான் என்னோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க போறாரு. இந்த பில்லோவ நான் ஹக் பண்ணிட்டு படுக்கிறதா அப்படின்றத சொல்லிட்டு அவ கேட்டுட்டுருக்கா. அப்ப அங்க நம்ம ஹீரோ நீ இப்ப ஏதாச்சும் சொன்னியான்னு கேட்டதும், ஒன்றும் இல்லை நான் குட் நைட் தான் சொன்னேன்னு சொல்கிறா. அந்த ஆன்ட்டியோட வீட்டை காமிக்கிறாங்க. அவங்க பொண்ணு எவ்வளோ நாளைக்கு இப்படி நான் வெஜிடபிளே சாப்பிட்டுட்டு இருக்குது, எனக்கு ஏதாச்சும் சிக்கன் வேணாமா அப்படின்ற சொல்லி கேட்டதும், நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்னைக்கு வீட்டில் போயிட்டு நான் கொஞ்சம் காசு வந்து தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு போயிட்டு அங்கே லாக்கர்லேருந்து காசை வந்து திருடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்துடா. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, திருட்டு வேலை வேற பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா, ஆல்ரெடி வந்துட்டு காசு கம்மி ஆச்சு, அப்போ அதையும் நீங்கள் தான் எடுத்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும், அப்படிலாம் நான் எதுவும் பண்ண கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அந்த லேடி வேமா அங்கேருந்து போயிடுறாங்க. பார்த்தா அங்கே நிறைய வந்துட்டு பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே கதவை யாரோ லாக் பண்ணுறாங்க. போய் ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் தான் அங்கே வந்துடுறாங்க. அவங்க பாட்டு உள்ளே போனதுமே எதுக்கு உள்ளே போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி பார்த்தா அங்கே வந்து உள்ளே நம்ம ஹீரோ போய் பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறான். ஏன்னா ஏகப்பட்ட பொருளை திருடிட்டு வந்திருக்காங்க. அப்போ ஹீரோயின் இப்படி திருட்டு வேலையாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டதும், இப்போ என்ன பெரிய தப்பாக போச்சு, எவ்வளோ நாளாக அந்த வீட்டில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் பொருளை எடுத்தால் என்ன வந்துட்டு தப்புன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கில்ட்டியே இல்லாமல் பேசினதுமே நம்ம ஹீரோக்கு கோவமாயிருது. உங்களுக்கு காசு தேவைப்பட்டா நீங்கள் என்கிட்ட கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன், அதுக்காக எதுக்காக இப்படி திருட்டு வேலையெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிடுறான். ஆன்ட்டி இவளை பற்றி உனக்கு என்ன தெரியும், இவ ஏகப்பட்ட பேர் கூட அஃபேர் வச்சுட்ருக்கா, நீ போன பிறகுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி இங்கே தப்பு தப்பாக பேசுகிறாங்க. அதை கேட்டுட்டு அவன் கோவமாயிட்டு, எனக்கு அவளை பற்றி தெரியும், நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு வர வேணாம் அப்படின்றத சொல்லிட்டு போனதும், அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க பொண்ணு நீங்கள் ஃபஸ்ட்டு போய் அங்கே அவங்க சிஸ்டரை போய் மீட் பண்ணுங்க, அவங்களுக்கு உங்களை வந்துட்டு பிடிக்கும்ல, ஸோ இவளை பற்றி நீங்கள் வத்தி வச்சு விட்டிங்கன்னா அவங்க வந்து விரட்டி விட்டுருவாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பிறகு ஹீரோயின்ட்டு அங்கே ஹீரோ சாரி கேட்குறான், என்னோட ஆன்ட்டி தேவையில்லாம உன்னை பற்றி நிறைய தப்பாக பேசிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது, உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொன்னதும், கண்டிப்பாக உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னதுமே அங்கே அவ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. பிறகு அவங்க சிஸ்டரை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவள் எல்லாத்தையும் வந்து பறிச்சுட்டு உங்களை தெருவில் விட்டுருவான்னு சொல்லிட்டு அந்த லேடியுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினை வெளியே வான்னு சொல்லிட்டு அங்கே கத்திட்டு இருக்காங்க. மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ இந்த மாதிரி ஒரு திருட்டு பொம்பளை பேச்சை கேட்டுட்டு நீங்கள் என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்ருக்கீங்களா, இந்த பொம்பளை வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு கூட கொடுக்காம ஏகப்பட்ட வந்து ப்ராடு வேலை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே வந்துட்டு அவன் நம்ப மாட்டா. அங்கே பக்கத்தில் இருக்க எல்லாருமே சொல்கிறது எல்லாமே உண்மைதான், எப்பயுமே வேலை செய்யாமல் சின்ன பிள்ளைங்களையே வந்துட்டு வேலை பார்க்க வச்சுட்ருப்பான்னு சொல்கிறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோ வேற வந்துடுறான், என்ன வந்து போயிட்டுருக்கு, எதுக்காக அப்படி வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், இவளுக்காக எங்கே எல்லாத்தையும் வேணான்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஆன்ட்டி வந்து திருட்டு வேலை பண்ணியிருக்காங்க, அப்புறம் அவங்களுக்கான வந்து பனிஷ்மெண்ட் தானே கிடைக்கணும்னு சொன்னதும், அவங்க வந்துட்டு சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையுமே பார்த்து வளர்த்தவங்க, அவங்க கொஞ்சம் எடுத்துட்டா என்ன தப்பாக போச்சுன்னு சொல்லிட்டு இன்னுமே அந்த லேடி முட்டாள்தனமாக அவங்களவே வந்துட்டு அங்கே நம்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ ரொம்ப ட்ராமா போட்டதெல்லாம் போதும், இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே போலீஸை கூப்பிட்டு திருட்டு கேஸில் அவங்களையுமே அரெஸ்ட் பண்ண வச்சுட்டு மரியாதை நீ வீட்டுக்கு போவோம், வேலையை ஏதோ பார்த்துட்டு போ அப்படின்ற சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. பிறகு அவங்களுமே அங்கே கிளம்பி போனதுமே அவங்க ஜுவல்லரி பாக்ஸ் அவங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜுவல்லரியை காணும். ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி அந்த ஆண்டி தான் திருடி இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே டவுட் ஆகிட்டு இருக்கு. அப்போ அவங்க பொண்ணு வேற வந்துடுறா, என்ன வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் என்னோட அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், நானுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அந்த லேடி எப்படியே விட்டா எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணிடுவா அப்படின்றத சொல்லிட்டு அவங்ககிட்ட ஏற்றி விட்டதும், நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டதும், பேசாமல் உங்கள் தம்பியை வந்து எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருங்க, நான் வந்துட்டு குழந்தைங்கள நல்லா பார்த்துக்குருவேன், இங்கே எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே நம்மளுக்கே கிடைக்கும், அந்த லேடியை நம்ம அங்கேருந்து விரட்டி விட்டுலான்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கே ஐடியா பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அவளை பார்த்துட்டு அங்கே வந்து ஜாக்கெட்டெல்லாம் போத்தி விடும்போது நம்ம ஹீரோயின் தூக்கத்திலே பார்த்துட்டு அவனை நீ பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. அப்போ உங்கள் சிஸ்டர் வராங்கன்னு சொன்னதுமே அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு சுயநினைவு வருது, வேமா எந்திரிச்சு உட்காந்துக்கிறாங்க. அப்போ அவங்க சிஸ்டர் அந்த சிசி அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அந்த பொண்ணு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், என்னோட அம்மாவை வந்து வெளியேடுங்க, நான் வந்து உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோ நான் வந்து எதுக்காக உன்னை மேரேஜ் பண்ணணும் அப்படின்றத சொன்னதும் உங்கள் சிஸ்டர் இவ தான் உனக்கு கரெக்டான மேட்ச் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோ நான் ஃபஸ்ட்டு உன்னை மேரேஜ் எல்லாம் பண்ணுறதுக்கு விருப்பம் கிடையாது, மரியாதையோடு இங்கே வந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அங்கே ஆளை கூப்பிட்டு பிடிச்சி வெளியே தள்ள சொல்லிடுறான். அப்போ உங்கள் சிஸ்டர் நீங்கள் தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க பிரதர், இவளுக்காக வந்துட்டு எதுக்காக அப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லி கேட்டதுமே அங்கே அவன் இந்த ஜுவல்லரி
ஜுவல்லரி எடுத்து கையில் கொடுத்து உண்மையிலே ஆன்ட்டி வந்து ஒரு பெரிய வந்து திருட்டு வேலை தான் பண்ணியிருக்காங்க, இப்போ தான் போலீஸ்காரவங்க என்கிட்ட கொடுத்தாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. வந்துட்டு நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அங்கே துரத்தி விட்டுறான். பிறகு ஹீரோயின்ட்ட நீ நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு எனக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாதுன்னு சொன்னதும் அது எனக்கு ரொம்பவே நல்லா தெரியுமே, என்ன நீங்கள் ரொம்ப ஷையான பர்சன் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவனை கன்னத்தில் கிஸ் பண்ணதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோட சிஸ்டர் அங்கே வெளியே போகும்போது ஒரு காரில் இடிக்க போயிடுறா. அப்போ அங்கே அதுலேருந்து ஒரு பர்சன் இறங்கி வந்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க, வீட்டில் ஒர்க் பண்ணாமன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்களோட ஹஸ்பண்ட் போல. அப்போ அந்த வலையிலையுமே வாங்கி வச்சுட்டு நீ கிளம்பு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு தான் போகிறான். அப்போ அங்கே ஒர்க்கருமே இருக்காங்க. அங்கே ஒரு சிட்டி பொண்ணு வந்திருக்கதா கேள்விப்பட்டேனே, யார் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் பாஸ் தான் அவங்கள மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க, நான் இப்போ சிக்கன் வேறு அவங்க வீட்டுக்கு கொண்டு போகணுமே அப்படின்றத சொன்னதும் நான் அந்த சைடில் தான் போகிறேன், நானே கொண்டு போய் கொடுத்துட்றேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்துட்டு அந்த சிக்கனை கொண்டு போயிட்டேவும். அப்படி அழகான பொண்ணாக இருந்தால் அவள் ஏன்ட்ட தான் இருக்கணும், அவனுக்குலாம் எப்படி அது ஒர்த்து அப்படின்றத சொல்லிட்டு இன்னைக்கு பாரு நான் அவளை கரெக்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு போகிறான். கதவை நாக் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் அந்த சிக்கனை வாங்கிட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டான் அவன், நீ வந்து ஷாவை போய் ஏன் மேரேஜ் பண்ணணும், என்ன மாதிரி பர்சனுக்கு தான் நீ வந்துட்டு சொந்தமாக இருக்கணும், பேசாமல் என் கூட வந்துரு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே அவள் கோமாயிட்டு கத்தி எடுத்துட்டு வந்துட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். மரியாதை இங்கேருந்து போறியா இல்லையான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவன் பயந்து போய் வேமா அங்கேருந்து போயிடுறான். அவங்க சிஸ்டரோட ஹஸ்பண்ட் அடிப்பட்டு இங்கே வந்துட்டு எல்லாத்தையும் வந்து ட்ராமா பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப மோசமானவப்பா, ஏன்ட்ட வந்துட்டு தப்பாக நடக்க முயற்சி பண்ணா, ரொம்ப ஷார்ட்டாக வந்து ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டு என்னை ரூமுக்கு வேற கூட்டிகிட்டு போயிட்டா, அவள் ரொம்ப மோசமானவ, நான் எப்படியோ வந்துட்டு தப்பிச்சு அங்கேருந்து ஓடி வந்துட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ராமா பண்ணுறான். அப்போ நம்ம ஹீரோ வந்து அவனை போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பாவுக்கு இப்படி வந்துட்டு சண்டை போட்டு அடிபட்டுருச்சுமான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே பயந்து போய் வேமா நம்ம ஹீரோ போய் பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு நீங்கள் பேசுங்க நான் வரேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ நீ வந்துட்டு இப்படிலாம் இங்கே வர தேவை கிடையாது, எனக்கு வந்துட்டு அவ்வளோலாம் ஒன்றும் அடிப்படலைன்னு சொன்னதுமே ஹீரோயின் அங்கே கவலையாகிட்டு அங்கே ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்ருக்கா. நம்ம ஹீரோ நீ இப்படி அழுகிற அவளுக்குலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். எல்லாம் பார்த்துட்டு அவன் ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கிஸ் பண்ணதுமே அங்கே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு அவங்க சிஸ்டரோட ஹஸ்பண்ட் நீ இன்னைக்கு பயங்கரமாக என்னை போட்டு அடிச்சிட்டா, நீ ஒழுங்காக வந்துட்டு எனக்கு இப்போ காசு கொடுக்கணும் அப்படின்றத சொன்னதுமே அவன் காசை கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நீ வேலைக்கெல்லாம் ஒன்று வர வேணான்னு சொல்கிறான். உனக்கு டிரைவிங்கே தெரியாது, அதை எப்படி நீ வந்து டிரைவிங் பண்ணுவேன், நான் வந்துட்டு இல்லைனா உன் நிலைமை என்னாகும்னு சொன்னதோ, நான் டிரைவரே இல்லைனாலும் பரவாயில்ல உன்னை மட்டும் திரும்ப வந்து கூப்பிட மாட்டேன்னு சொன்னதோ, நான் பாரு உன்ட்ட திரும்ப இங்கே நிறைய காசு வாங்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டுருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்ததும் நீங்கள் ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டதும் அங்கே இப்போ ஹீரோ ஆமாம் நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அந்த டிரைவர் வந்துட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு நீ ஃபீலெல்லாம் பண்ணாத, நான் எப்படியாச்சும் வேற ஆளை ஏற்பாடு பண்ணி கண்டிப்பாக பிஸ்னஸை நல்லபடியாக வந்து கொண்டு போயிடுவேன், பிஸ்னஸ் சரிவஞ்சிரும்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு கவலைப்படாதன்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ ஏன் உங்கள் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் என்னை பற்றி இவ்வளோ மட்டமாக சொல்லியிருக்காரு, உங்களுக்கு வந்துட்டு என் மேலே டவுட் வரலையான்னு கேட்டதும் அப்படிலாம் உன் மேலே எதுக்காக எனக்கு வந்துட்டு டவுட் வரப்போகுது, நீ இப்போ வரைக்கும் என்னவே இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே ட்ரை பண்ணதில்லை, அவனை போய் நீ என்ன பண்ண போகிற அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அப்போ என்னை பார்த்தா உங்களுக்கு அட்ராக்டிவாகவே தோணலையா, ஏன் நான் நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு அவளை அங்கே கிஸ் பண்ணுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அவங்க அம்மா மீட் பண்ணுறதுக்காக வர்றாங்க. அவங்களுக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நீங்களே வந்துட்டு கடையெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டீங்க, வருமானத்துக்கு என்னமா பண்ணுவீங்கன்னு சொன்னதும் அதெல்லாம் இருக்கட்டும் நீ ஃபஸ்ட்டு நீ வா உள்ள அப்படின்ற சொல்லிட்டாங்க. ஹாப்பி ஆகிட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட நம்ம எப்படியாச்சும் வந்து திரும்ப வந்து ஒரு ஷாப் வந்து ஓப்பன் பண்ணணும், நம்ம இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் வந்து கொண்டு போய் நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன்னா நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்களா, அப்போ நம்ம வந்து ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரியே ஓப்பன் பண்ணிடலாமே அப்படின்றத சொன்னதும் அவங்களுமே ஹாப்பி ஆகிட்டு அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க யாரோ கதவை நாக் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் இன்லா தான் வந்துட்டு வந்துட்டு அவனை கூப்பிடு அப்படின்ற சொன்னதும் அவர் வந்துட்டு இப்போ வீட்டில் இல்லைன்னு சொன்னதுமே அப்போ அவங்க அம்மாவுமே வெளியே வந்துடுறாங்க. நீங்கள் உள்ளே போங்கம்மான்னு சொல்லிட்டு இப்போ எதுக்காக தேவையில்லாமல் இங்கே வந்து கத்திட்டு இருக்கேன்னு சொன்னதும் உன்னால தான் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் அவன் வேலையை விட்டு தூக்கியிருக்கான் அப்படின்றத சொன்னதும் உன்னோட ஹஸ்பண்ட் எவ்வளோ சீப்பான வேலையெல்லாம் பண்ணான்னு உனக்கு என்ன தெரியுமா, வந்துட்டு தேவையில்லாமல் இங்கே பேசிட்டு இருக்காம கிளம்புன்னு சொன்னதுமே அவப்பாட்ட அங்கே கோப்பட்டு கத்திட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா என்னாச்சு ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் பெருசு கிடையாது, நீங்கள் பேசாமல் விடுங்க கண்டுக்காதீங்க அப்படின்றத சொல்லிட்டு பேசாமல் நம்ம இதே மாதிரியே வந்துட்டு ஐடியா பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி நான் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு ரெடி பண்ணி எங்கள் குழந்தைங்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பார்க்க சொன்னதுமே அவங்களுமே அங்கே டேஸ்ட் பார்த்துட்டு வா சூப்பராக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் நம்ம ஹீரோவுமே அங்கே உள்ளே வந்துடுறான். அப்போ அவனையுமே வந்துட்டு இந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அங்கே ஃபுட்டை வந்துட்டு அவனுமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோ ஏன் அங்கே அவளோட பிளான் எல்லாமே
எல்லாமே சொன்னதும் அவனுமே ரொம்ப ஹாப்பிட்டு ஓகேன்னு சொல்கிறான். நான் வந்துட்டு கொஞ்சம் காசு இதில் எடுத்துக்கலாமான்னு அவள் கேட்டதும், இந்த காசே உனக்காக தான், நீ வந்துட்டு கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாயிட்டுருக்கு. பிறகு அவங்க ஹஸ்பண்டை மீட் பண்ணுறதுக்காக போனதும், என்ன டபுள் சேலரி கொடுத்து என்னை திரும்ப வேலைக்கு வர சொல்லிட்டானான்னு கேட்டதும், அப்படிலாம் கிடையாது, அவர் வேணான்னு சொல்லிட்டாருன்னு சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்ப கோமாயிட்டுருக்கு. நான் இப்படியே விட மாட்டேன் பாரு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே சண்டைக்கு போயிட்டுருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. உன்னை கூப்பிடு அப்படின்றத சொன்னதுமே அவர் வீட்டில் இல்லைன்னு சொன்னதுமே பார்த்தா வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டவங்க வந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. உன்னை அடித்து நாங்கள் கொல்லாம விட மாட்டோம், உன்னால தான் இத்தனை பிரச்சனைன்னு சொன்னதுமே நாங்களுமே சண்டைக்கு ரெடியாக தான் இருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டு அவளுமே எங்கள் மாப்பு இதெல்லாம் வச்சுட்டு குழந்தைங்களுமே வந்துடுறாங்க. சண்டை ஸ்டார்ட் ஆகுங்களையுமே நம்ம ஹீரோங்க வந்துடுறான். தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதுங்க, இவன் எவ்வளோ வந்து மட்டமான வேலை பண்ணான்றது யாருக்கும் தெரியாது, சொன்ன அசிங்கமாக போயிடும், பேசாமல் இங்கேருந்து கிளம்பிடுங்க இல்லைன்னா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோயின்ட்டு அங்கே சாரி கேட்டுட்ருக்கான். என்னால் தான் வந்துட்டு உனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு, தயவு செஞ்சு நீ வந்து என்னை மன்னிச்சிரு, இப்போயுமே வந்துட்டு நீ மேரேஜ் பண்ணுறதை பற்றி யோசிச்சுக்கோ அப்படின்றத சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நான் உண்மையிலேயே உங்களை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் உங்களை தான் மேரேஜ் பண்ண போகிறேன், உங்களோட ஃபேமிலியே கிடையாது அப்படின்றத சொல்கிறா. நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, எனக்கு அதே போதும், உங்களுக்கு எதுவும் அடியெல்லாம் படலை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கேர் பண்ணி பேசினதும் ஹீரோக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவளை கிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு ஃபஸ்ட் டைம் ரொம்ப நர்வஸாக ஆரம்பிச்சிருது. உடனே வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையுமே சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அவன் வந்து நெக்ஸ்ட் டேவே வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அங்கே சிட்டிக்குமே போகிறான். ரெண்டு பேருமே ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்க சிஸ்டரோட வீட்டில் காமிக்கிறாங்க. அப்போ அவங்க சாப்பாடு கொண்டு வந்து வச்சதுமே அவன் குடிச்சிட்டு உட்காந்து தேவையெல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்கான். உன்னால் வந்துட்டு திரும்ப எனக்கு வந்து ஜாப்மே வாங்கி கொடுக்க முடியல, உன்னோட பிரதர் என்னால் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அவளை பாரு ஏதோ புதுசாக வந்து ரெஸ்டாரண்ட்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கா, நீ ஒழுங்காக வந்துட்டு வீட்டுக்கு போய் அந்த ரெசிபி எல்லாத்தையுமே திருடிட்டு வந்துரு, நம்மளுமே புதுசாக அங்கே ஜாப் வந்து பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறான். பிறகு அவங்க எல்லாரும் நைட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க சிஸ்டர் அங்கே வந்ததும் நம்ம ஹீரோ நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டதுமே அவன் வந்துட்டு நான் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கலான்னு வந்திருக்கேன், நான் வந்துட்டு உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு பேசினாலுமே யாருமே வந்துட்டு பேச மாட்டாங்க, பயந்துட்டு இருக்காங்க. அப்போ உடனே வந்துட்டு என்னை பாருங்க எப்படி அடிச்சு அவன் கொடுமைப்படுத்திட்டு இருக்கான், உங்கள் பேச்சை கேட்காம நான் வந்து அவனை மேரேஜ் பண்ணது தப்பு தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க, ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் இருக்கிறதுக்கு மட்டும் வந்து இடம் கொடுங்க, கொஞ்ச நாளைக்கு நான் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணதும் நம்ம ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க உங்கள் சிஸ்டர் தானே, ப்ளீஸ் அவங்கள மன்னிச்சுட்டு கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு சொன்னதும் அவளை பற்றி உனக்கு தெரியாது, அவனை அவ்வளோ தூரத்துக்கு அவள் லவ் பண்ணிட்டு இருக்கா, யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டா, சும்மா வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய காரியம் சாதிக்க தான் வந்திருக்கா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். சரி அவங்க வந்து வீட்டில் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்கே ஜாப்க்கு கிளம்புனதுமே நீங்கள் வந்துட்டு ரெசிபிலாம் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களாமே, என்னையுமே அங்கே வந்து கடைக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா, நானுமே பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் வேணாம், நான் வந்துட்டு உனக்கு வரும்போது ஃபுட்டை வந்துட்டு பேக் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்றத சொல்லிடுறா. குட்டி பையன்ட்ட நான் வந்து உனக்கு காசு கொடுக்குறேன், நீ ஷாப்புக்கு போயிட்டு அவங்க வந்து என்ன மாதிரி வந்து ரெசிபிக்கு வந்துட்டு மசாலாலாம் போடுறாங்கன்னு சொல்லி எனக்கு நோட் பண்ணி கொண்டு வந்து கொடுன்னு சொன்னதும் அந்த பையனுமே சரின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் அங்கே சாப்பாடெலாம் ரெடி பண்ணிட்டு இருந்தா. இந்த குட்டியுமே நின்றுட்டு பக்கத்துலேயே நின்று அது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருக்கோமே நம்ம ஹீரோயின் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் அவன் சின்ன பிள்ளை தானே, அவங்க தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் அப்படியே வந்துட்டு நக்கலாக சிரிச்சிட்டு இருக்கா. நைட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் அதே மாதிரி சாப்பாடுலாம் சமைச்சு கொடுத்ததும் அந்த சாப்பாடு வாசனை பார்த்துட்டு வாவ் சூப்பராக இருக்குது, நம்மளுமே ரெஸ்டாரண்ட்டு ஓப்பன் பண்ணி பெரிய ஆளாயிரலாம் அவங்களுக்கு எதிராக அப்படின்றத சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு அதை சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ஏன்னா என்னமோ மாதிரியா இருக்குன்னு சொன்னதுமே அங்கே அவளுமே சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன அந்த சிட்டிக்காரவங்களாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க போலயே, அவங்களுக்கு இப்படி சாப்பாடு தான் பிடிக்குமோ அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அந்த ஃபுல் சாப்பாடையுமே சாப்பிட்றாங்க. அப்புறம் நைட் அங்கே வந்து ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கு. பிரசிடென்ட் வந்துட்டு யாராச்சும் மீட்டிங்கை விட்டு பாதியிலே போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு கதவை வேற அங்கே லாக் பண்ணிடுறாரு. இந்த டைமே வந்து நீங்கள் எல்லாருமே எனக்கு தான் ஓட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா அவங்க ரெண்டு பேத்துக்குமே வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருது. நாங்கள் இப்போ உடனே வந்துட்டு வாஷ்ரூம் போடும், நீங்கள் கதவை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொன்னதும் அப்படிலாம் வந்துட்டு பண்ண முடியாது, அதுக்காக தானே நான் கதவை லாக் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணலைன்னா பெரிய வந்துட்டு இடியே விழுக போகுது அப்படின்றத சொன்னதும் என்ன வந்து விழுந்தாலும் சரி நான் ஓப்பன் பண்ண மாட்டேன் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா அவ்வளோதான் அவங்க சிஸ்டருக்கு வயிற்றுலேருந்து பயங்கர சவுண்டு வந்துட்டு அவங்களுக்கு அப்படியே லூஸ் மோஷன் ஆக ஆரம்பிச்சிருது. எல்லாருமே அந்த நாதத்தை தாங்க முடியாமல் அரண்டு போயிடுறாங்க. கதவை ஓப்பன் பண்ணதுமே அவங்க வேகமாக ஓடினதுமே நீங்கள் ஒழுங்காக வந்துட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொன்னதும் இதுக்கு மேலே என்னையா சொல்ல முடியும், கதவை ஓப்பன் பண்ணால் பண்ண மாட்டேன் தள்ளியா முதல்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டுட்டு போகிறான். அங்கே இருக்க எல்லாருமே அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ இவங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்டதுமே ஹீரோயின் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறா, போடுறத விட எக்ஸ்ட்ரா சில மசாலாஸுமே நான் போட்டேன், அதனால தான் இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கே சிரிச்சிட்டு இருக்காங்க.
பிறகு அவங்க சிஸ்டரும், அவங்க ஹஸ்பண்டுமே கிராமத்த விட்டே போறதுக்கு கிளம்பிடுறாங்க. ஏன்னா ரொம்ப அசிங்கமா போயிருச்சுல்லையா, அதனால தான். அப்பங்க நம்ம ஹீரோயினும், ஹீரோவுமே அங்க அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, "இந்த பணம் எல்லாமே உனக்கு தான். இந்த பாஸ்புக்க நீ வச்சுக்கோ" அப்படின்றத சொல்லிட்டு அங்க கையில குடுக்குறான். அப்ப ஹீரோயின், "இவ்ளோ பணத்தையும் என்ட்ட நம்பி குடுக்குறீங்களே, நான் ஏதாச்சும் ஒரு ஃப்ராடு பொண்ணா இருந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஓடி போயிட்டேன்னா, உங்கள்ட்ட இருந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு?" சொன்னதும், "நான் ஒரு டைவர்ஸ் மேன். அதுக்கப்புறம் 2 குழந்தைங்களோட அப்பா வேற. நீ எப்படி வந்துட்டு என்ட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்குவ?" அப்படின்ற சைடு நம்ம ஹீரோயின் அங்க பக்கத்துல க்ளோஸா இழுத்துக்கிட்டதுமே ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கா. அங்க வீட்ல காமிக்கிறாங்க. ஃபைனலா மேரேஜ் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிட்டாங்க போல. அங்க ரொம்ப ஹாப்பியாயிட்டு அத பார்த்துட்டு இருக்கோமே, நம்ம ஹீரோயின் அத வாங்கி வச்சுட்டு, நம்ம இந்த விஷயத்துல இப்ப ஃபோக்கஸ் பண்ணாம, வேற ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணணுமே அப்படின்றத சொன்னதும், ஃபர்ஸ்ட்டு வெட்டிங் வந்துட்டு சரியா வந்துட்டு ஃபினிஷ் ஆகட்டும். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டா, நம்ம ஹீரோயின்ட்ட அவன் மடியில தூக்கி வச்சுட்டு அங்க பேசிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினுமே திரும்ப அங்க ஃப்ளோட் பண்ணிட்டு பேசினதுமே, ஹீரோவுமே இப்ப ஒரு மனுஷன் தானே, அவனுக்குமே வந்துட்டு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருது. ஹீரோயின ஹாப்பியாயிட்டு அங்க கிஸ் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாயிட்டு அங்க வந்து ரெடி ஆயிட்டு இருக்கா வெட்டிங்க்காக. ஏன்னா இன்னுமே மாப்பிள்ளை வரலையேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவர் வந்துருவாருமான்னு சொல்லும்போதே, அங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே அவர் வந்து ஒரு பெரிய கார் கொண்டு வந்திருக்காரு அப்படின்றத சொன்னதுமே, நம்ம ஹீரோங்க உள்ள வந்துடுறான். கார் கீ குடுத்து, "இது உனக்கு மேரேஜுக்கான கிஃப்ட்" அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே அங்க தூக்கிட்டு போயிடுறான். எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. வெட்டிங்குமே ரொம்ப சூப்பரா வந்துட்டு நடந்துருச்சு போல. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின வளர்த்தவங்களோ, அப்ப அந்த வியுமே வர்றாங்க. என்னன்னா அந்த விய வளர்த்தவங்க இவங்களோட பேரண்ட்ஸ் போல. ஸோ வந்துட்டு அதனால தான் அவங்களையுமே இன்வைட் பண்ணியிருக்காங்க. அப்ப அவங்க வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இன்னுமே வந்து பெரிய பணக்காரவங்க, இவங்க பிச்சைக்காரவங்கன்ற மாரியே வந்து சீன் போடுறாங்க. ஏன்னா இவ்ளோதான் சிம்பிளா உங்க பொண்ணுக்காக பண்ணியிருக்கீங்களா? நாங்க வந்துட்டு மேரேஜ் பண்றப்ப எங்க பொண்ணுக்கு பெரிய ஹோட்டல்ல அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. உங்க பொண்ணு அதுக்கு மேல ஒரு வயசான கிழவன தானே மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோங்க வந்துடுறான். அவன பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு. இருந்தாலுமே அவன் ஒரு பிச்சைக்காரன்ற மாரியே ரொம்ப சீன் போட்டு பேசிட்டு இருக்காங்க. பட் வந்துட்டு பெரிய பெரிய பணக்காரவங்க, மேயர் எல்லாருமே வந்துட்டு இவனுக்கு வந்து பழக்கம்ன்றத தெரிஞ்சுட்டு, உடனே வந்துட்டு ட்ராமா பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. "நீயுமே வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்ல. உங்கள நாங்க எவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணி பார்த்துருக்கோம்." அப்படின்றத சொல்லிட்டு அங்க வந்து பேசினதும், "ஆமாம்மா, நீங்க ரொம்ப என்ன கேர் பண்ணி பார்த்துக்கிட்டீங்களா? அதுக்கு உங்களுக்கு கிஃப்ட் குடுக்க வேணாமான்னு?" சொல்லிட்டு அங்க போலீஸுமே கூப்பிட்டு அந்த விய அரெஸ்ட் பண்ண சொல்றா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மா அந்த இவங்க டவுரியா குடுத்த பணம் திருடு போயிருச்சுன்னு சொன்னாங்களே, அந்த பணத்த திருடிட்டு ஓடுனவளே இவ தான் போல. ஸோ வந்து அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போனதுமே, இவங்க வந்துட்டு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதும், "ஒழுங்கா இங்கேருந்து போயிருங்க. இல்லைன்னா உங்களையுமே தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவேன்னு" சொல்றா. எனக்கு ஃபைனலா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஆயிட்டாங்க. வந்து ஃபோட்டோவுமே ஷூட் பண்றாங்க. நைட்ல வந்துட்டு அங்க நெறையா வந்துட்டு பணம் வந்திருக்கு போல. அவங்க 2 பேருமே அது எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே வந்துட்டு உங்க சொந்தக்காரவங்கலாம் பெரிய பணக்காரவங்க தான்ப்பா. ஏகப்பட்ட காசு குடுத்துருக்காங்க அப்படின்ட்டு தான் அவ சொல்றா. சரி, ஓகே, இந்த பணத்த எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணியாச்சு. நம்ம உள்ள வச்சிரலான்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின், "நீங்க ஃபர்ஸ்ட்டு குளிச்சுட்டு வாங்க. டைம் ஆயிடுச்சுன்னு" சொல்றா. இவளுமே நானுமே குளிக்க போறேன்னு சொல்லிட்டு அங்க குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின், "குளிக்கிறதுலயே நம்ம டைம் ஆக்கிட்டோம். பாருங்க எவ்ளோ டைம் ஆயிடுச்சு. பேசாம சரி தூங்கலாமான்னு" சொன்னதும், தூங்குறதுக்கு எதுக்காக வந்துட்டு இப்போ வந்துட்டு ஏற்பாடு பண்றாங்க இதெல்லாமே. நம்ம பேபி வந்துட்டு பிளான் பண்ண வேணாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட அங்க வந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறான். பேபி பெத்துக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான் போல ஹீரோயின். எப்படினாலும் இந்த குழந்தைங்களுமே நல்லா பார்த்துக்குவான்றதுக்காக. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோவ வந்துட்டு காமிக்கிறாங்க. ஃபைனலா அப்படியே ஹாப்பியா வந்துட்டு இந்த சீரிஸையுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.